வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற செக்ஷன் பாத்தீங்கன்னா அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர் யூனிட் 4ல இருக்கிற டாபிக்ஸ் தான் நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். Kernel of a homomorphism. So kernel இந்த வேர்ட் நமக்கு क्वेश्चन பேப்பர்ல நீங்க ஆல்ரெடி எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா பார்த்திருப்பீங்க. ரிப்பீட்டட் क्वेश्चन. So kernel of homomorphism என்ன, அதோட டெஃபினிஷன் அண்ட் ரிசல்ட் என்னன்னு பார்க்கலாம். இது டெஃபினிஷன் அண்ட் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு தியரம் தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டா இந்த செக்ஷன் முடிஞ்சிடும். First நம்ம definition பார்க்கலாம். Let F from G to G dash be a group homomorphism. The set of elements of G which are mapped into E dash. E dashங்கிறது identity in G dash. அதாவது நமக்கு இந்த ஆர்டர்ல இருக்கிற identity value is called kernel of F. Kernel of F னு சொல்லுவோம். எப்பனா and it's denoted by kernel F. இது நோட்டேஷன்ல பாத்தீங்கன்னா kernel of F. இது இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரே லைன்ல எழுதணும்னா kernel of F equal to x belong to G. எக்ஸுங்கிறது நீங்கள் இந்த டேர்மில் எடுக்கிறதுக்கு எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது இ டேஷ்க்கு ஐடென்டிட்டி வேல்யூவே எக்ஸிஸ்ட் ஆகணுமா. இப்போ இதை ஒரு டயக்ராமில் கோட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜியில் எந்த டேர்ம்னாலும் எடுத்துக்கோங்க. இங்கே ஏபிசிங்கிறதெல்லாம் நம்மளுடைய எக்ஸ் டேர்ம்ஸ். இது எல்லாத்துக்குமே நம்மளுடைய டேர்ம் பார்த்தீங்கன்னா இ டேஷ்க்கு தான் இங்கே மெர்ஜ் ஆகுது. ஸோ இ டேஷ்க்கு தான் நம்மளுடைய இமேஜாக வருது. இங்கே இந்த இ டேஷ் ஜி டேஷில் இருக்குது. ஸோ கர்னல் எஃப் ஏபிசி சொல்லலாம். கர்னல் எஃப் இந்த ஜி டேஷ்ல இருக்கிற ஐடென்டிட்டி வேல்யூக்கு எந்தெந்த இமேஜஸ்லாம் நம்ம எடுக்க முடியுமோ, டேர்ம்ஸ்லாம் எடுக்க முடியுமோ டொமைனில், அந்த கலெக்ஷனை தான் கர்னல் எஃப்னு சொல்லுவாங்க. தட் இஸ் கர்னல் எஃப் ஈக்குவல் டு ஏபிசி. அதை தான் இங்கே எடுத்துருவோம். எக்ஸ் பிலாங் டு ஜி, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ டேஷ். இ டேஷ்க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற எக்ஸ் வேல்யூஸ் தான் கர்னல் எஃப். இந்த ஒரு டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கான்செப்ட் ஈஸியாக புரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் let f from z comma plus. ஸோ zங்கிறது set of all integer அண்ட் அடிஷனில் நம்ம டொமைன் எடுத்துக்கிறோம். அதே கலெக்ஷனையே நீங்கள் கூட மேலே எடுத்துக்கோங்க. டிஃபைன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x. ஸோ ஈவன் நம்பர் கலெக்ஷன் எடுத்தீங்கன்னா நமக்கு ஐடென்டிட்டி வேல்யூ அண்டர் அடிஷனில் என்னது 0. அப்போ 0 தான் நமக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். தென் கர்னல் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு 0. அடிஷனை பொறுத்தவரை என்ன வேல்யூவோ அதை எடுத்துக்கும். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆர் ஸ்டார் டாட் ப்ராடக்டில் எடுக்கிறாங்க. டிஃபைன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா அடிஷன் மல்டிப்ளிகேஷனை பொறுத்து நமக்கு பார்த்தீங்கன்னா 1 வருமா. ஸோ இங்கே ஸ்டாருங்கிறப்ப 1 இருக்கலாம், -1ஆகவும் இருக்கலாம். ஸோ கர்னல் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு 1 அண்ட் -1. இவ்வளோ தான் ரிசல்ட். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கர்னல் எஃப் டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஒரு தியரம் பார்க்கலாம். த கர்னல் ஆஃப் ஹோமோமார்பிசம் எஃப் from a group G, star into G dash, star is a subgroup of G. என்ன சொல்றாங்கன்னா எஃப்ங்கிறத ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றாங்க. G, star to G dash, star be a homomorphism. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணா kernel of is a normal subgroup. நம்ம டிஃபைன் பண்ண இந்த ஃபங்க்ஷன்ல f எக்ஸிஸ்ட் ஆகுதுல, இதுல டிஃபைன் பண்ற கர்னல்ல நார்மல் சப்குரூப்பா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் கொடுக்கணுமா. ஸோ சப்குரூப் டெஃபினிஷன்ஸ் என்ன, கர்னல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா இந்த தியரம் ஈஸியா முடிச்சிடலாம். So first given condition எடுத்து எழுதிக்கலாம். given f from G, star to G dash, star be a homomorphism. இப்போ நம்ம கிளைம் என்ன ப்ரூஃப் பண்ணோம்னா கர்னல் எஃப்ங்கிறது நார்மல் சப் குரூப்னு எழுதணும். ஒவ்வொரு தியரம் நம்ம ப்ரூஃப் கொடுக்கும் போதும் நீங்கள் என்ன அசம்ஷனில் எடுக்கிறீங்க, என்ன கிளைம் பண்ணுறீங்க, ஐ மீன் என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக எழுதுனீங்கனாலே நம்ம கான்செப்டை நல்லா புரிஞ்சிருக்கும்னு தெரியும். பேப்பர் கரெக்ஷன் அப்போ இதுக்கெல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அஷ்யூம் தட் இல்லை கிவன் டேட்டாஸ் ஏதாவது எடுத்து எழுதுங்க. அடுத்து என்ன ப்ரூஃப் கொடுக்குறீங்களோ அதை கிளைம்னு போட்டு ஹைலைட் பண்ணி காட்டுங்க. ஆக்சுவலி கர்னல் ஆஃப் எஃப்னா நமக்கு என்னென்ன டெஃபினிஷன் தெரியும். எக்ஸ் பிலாங் டு ஜி நம்ம டொமைனில் எடுக்கணும். சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி வேல்யூவை இ டேஷ்க்கு ஈக்குவலண்ட்டாக மாற்றணும். இ டேஷ்ங்கிறது நமக்கு ஜி டேஷில் இருக்கிற டேர்ம். இது டெஃபினிஷன். ஸோ கர்னல்ங்கிற வேர்டு கொடுத்தாலே டெஃபினிஷனை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். சின்ஸ் எஃப் ஆஃப் இ ஈக்குவல் டு இ டேஷ் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ, அட்லீஸ்ட் இ பிலாங் டு கர்னல் எஃப். கண்டிப்பாக இதுக்கு ரெலவெண்ட்டாக ஒரு டேர்மாவது நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். அப்படிங்கிறப்ப இங்கே ஏதாவது ஒரு நம்பர் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். தட் இஸ் கர்னல் ஆஃப் எஃப் இஸ் நாட் எம்டி இன் ஜி. ஸோ இ டேஷ்க்கு ரெலவெண்ட்டாக எக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுங்கிறப்ப இந்த கலெக்ஷன் நமக்கு எம்டியாக இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ கர்னல் ஆஃப் எஃப் இஸ் நாட் எம்டி. அதான் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்படி மென்ஷன் பண்ணால் தான் அதுக்கடுத்து நம்மளால டேர்ம்ஸ் சூஸ் பண்ண முடியும். இப்போ 2 நம்பர் எடுக்கலாம். லெட் த 2 elements a, b belong to kernel of f எடுக்கலாம். ஸோ எஃப் ஆஃப் ஏ எஃப் ஆஃப் பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ எஃப் ஆஃப் ஏ எல்லாமே நம்ம ஐடென்டிட்டிக்கு தான் ஈக்குவலண்ட்டாக மாற்ற முடியும். இப்போ சப் குரூப்ங்கிறப்ப நம்ம செக் பண்ணலாம். நவ் எஃப் ஆஃப் ஏ ஸ்டார் பி இன்வர்ஸ் ஈக்குவலன் டு எஃப் ஆஃப் ஏ ஸ்டார் எஃப் ஆஃப் பி இன்வர்ஸ். ஸோ ஹோமோமார்பிசம் டெஃபினிஷன் வைஸ் நம்ம ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் எஃப் ஆஃப் ஏ ஸ்டார் எஃப் ஆஃப் பி ஹோல் இன்வர்ஸ். அப்போ எஃப் ஆஃப் ஏ அண்ட் எஃப் ஆஃப் பி இன்வர்ஸ் நம்ம என்ன எடுத்தாலும் நம்மளுடைய ஆன்சர் இ டேஷ் தான் எடுக்கணும். ஸோ இ டேஷ் ஸ்டார் இ டேஷ். Therefore f of a star b inverse equal to e dash. அப்போ a star b inverse belong to kernel of f.
A, B belong to kernel of F. A star இதுதான் திருப்பி எழுதியிருக்கோம். மீனிங் என்னன்னா ஏபின்னு எடுத்தீங்கன்னா இதுக்கு ஆப்ரேஷன் டிஃபைன் பண்ணாலும் நம்ம கர்னல் ஆஃப் எஃப் கலெக்ஷனுக்குள்ள தான் வருது. Therefore இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாலே நம்ம சப் குரூப்னு நம்ம டெஃபினிஷன் பார்த்துருக்கோம், ரிசல்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ கர்னல் ஆஃப் எஃப் இஸ் ஏ சப் குரூப். ஏ ஸ்டார் பி இன்வர்ஸ் கண்டிஷனை நமக்கு செட்டுக்குள்ளே வந்துட்டாலே அது கண்டிப்பாக சப் குரூப்பாக இருக்கும். நம்ம தியரம் படுத்திருக்கோம். அந்த தியரம் பார்க்காதவங்க படிக்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த வீடியோ ஒரு தடவை பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இவ்வளோதான். ஸோ கர்னல் ஆஃப் டெஃபினிஷன் அண்ட் ரிசல்ட்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம டாப்பிக்கில் இதுதான் இருக்குது. ஸோ இதை நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு ரெலவெண்ட்டாக ப்ராப்ளம்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். டவுட் இருந்ததுன்னா கணிதப்பேழைக்கு மெயில் அனுப்புங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டெரிவேட்டிவ்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.